ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, எந்த அளவுக்கு கேட்குன்னு தெரில. கரெக்டாக கேட்டால் ஓகே. மெயின் ரோட் வழியாகவே போயிடுவோம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் எஸ்எஸ்ஆர் ப்ரோவை தான் பார்க்க போகிறோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாத்தூர்லேருந்து இன்றைக்கி கோயில்பட்டி போகிறோம். ஏன்னா அவர் பக்கத்துலலாம் வரமாட்டாராமா. கோயில்பட்டி பக்கத்தில் அங்கே இருக்கிற டீ கடைக்கு தான் வருவாராமா. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக அங்கேயே போய் அவரை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் சரியாக பேசாமல் போகிறதுக்கு காரணமே என்னென்னா, எனக்கு ஓகே கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிருக்கானு இப்போ கொஞ்சம் தூரம் தாண்டோனையும் அவுட்டரில் போயிட்டு செக் பண்ணி பார்ப்பேன். ஆடியோலாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஃபுல்லாக பேசிக்கிட்டே போயிடலாம். ஓகேவா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் எஸ்எஸ்ஆர் ப்ரோவை அப்படியே மீட் பண்ணிவிட்டு ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடுவோம். அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம ஏரியா சைட்லேயே வந்து ஒரு நல்ல நல்ல பிளேஸ்லாம் இருக்குது. அந்த பிளேஸ்லாம் ஒவ்வொரு விலாகாக தனித்தனியாக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, மறுபடியும் நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆடியோலாம் கரெக்டாக தாங்க பிக்கப் ஆகிருக்கு. போதும், இந்தளவுக்கு நல்லா கிளியராக ஆடியோ தான் கேட்குது. என்ன இரைச்சல் சவுண்ட் இருக்குது. நம்ம வந்து ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால இதுவே ஓரளவுக்கு ஓகே தான். ஏன்னா கோப்ரோ அந்த மாதிரி நம்ம போகும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டெல்லாம் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும் அதில் மைக்கில். ஸோ நம்ம அந்தளவுக்கு இல்லை. நம்ம மினிமம் பட்ஜெட்டில் மொபைலில் விளாக் பண்ணுறதுனால கொஞ்சம் இரைச்சல் சவுண்டு இருக்கும். பட் நான் பேசுகிறது நல்லா தெளிவாகவே கேட்குது. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவேன். கோவில்பட்டி 18 கிலோமீட்டர் ப்ரோ இங்கேருந்து. ஏற்கனவே லாஸ்ட்டாக போட்டது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பெட்ரோல் போட்டேன். 100 ரூபாய்க்கு 110 ரூபாய்க்கு போட்டேன். ஸோ அதோடு தான் ஓடிக்கிட்டு இருக்குது. பார்ப்போம், சப்போஸ் இல்லைன்னா வரும்போது ரிட்டன் போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாத்தூர்லேருந்து கிளம்பி ஓடப்பட்டி கிட்டக்க வந்தாச்சு. ஓடப்பட்டி பிள்ளையார் கோயில் சொல்லுவாங்க, இது ஃபேமஸ்ஸு. ரிட்டன் வரும்போது முடிஞ்சால் அந்த கோயில் வழியாக கூட நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து இந்த சைடு ஹைவேயில் போயிடும், அதனால் உங்களுக்கு கோயிலை பார்க்க முடியாது. இந்த பிள்ளையார் உங்களுக்கு தெரிகிறாரான்னு தெரியல, தெரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தாருன்னா கூப்பிட்டுக்குங்க. நான் வழக்கமாக டீ குடிக்கிற இடம் அந்த இடத்துக்கிட்ட வந்தாச்சு. இங்கே தான் எப்போ டீ குடிக்க வந்தாலும் வருவோம். இது கொஞ்சம் நல்லா ஃபேமஸான கடை. எந்நேரமும் கூட்டமாக இருப்பாங்க. ஒன்று பால் நல்லா திக்காக இருக்கும், அதனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி விளாக்லாம் பார்க்குறவங்க கொஞ்சம் மறந்துடாமல் எல்லோரும் ஒரு கமெண்ட் போடுங்க. போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது நிறை குறைகள் இருக்குங்க, அதனால் நீங்கள் கீழே போட்டிங்கன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயமாச்சும் எனக்கு தெரியும். அது மாதிரி ரேண்டமாக பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு வந்து இந்த விளாக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோட்டோ விளாகிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சி ஆசைப்பட்டு தான் பண்ணுறேன். ஒரு 4 பேர் போடுறாங்க அவங்கள பார்த்துன்னு இல்லை, எனக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே விருப்பம்தான். லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், எனக்கு கேமிங் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே விளாகிங் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அப்போ வந்து எனக்கான இந்த மாதிரி எந்த சோர்ஸுமே கிடையாது. இப்போயுமே சோர்ஸ் கிடையாது தான், ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம், ஃபோனை வச்சே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான். ஏன்னா ஃபோனில் ட்ரை பண்ணாலுமே என்ன பிரச்சனைனா, ஹெல்மெட்டு ஓரளவுக்காவது நல்ல ஹெல்மெட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மைக்கு நம்ம பேசுகிறது கேட்கணும். நான் ஏற்கனவே என்னுடைய பழைய ஒரு ஹெல்மெட் வச்சுருந்தேன். அது நார்மல் ஹெல்மெட்டு தான், எதுவும் பிராண்டட்லாம் கிடையாது. அந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக காற்று இரைச்சல் சவுண்டு. நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் செட் ஆகாது, வேண்டாம், கொஞ்சமாச்சும் போட்டால் ஸ்டாண்டர்டாக போடுவோம் அப்படின்றதுனால தான் நானும் வேணாம் சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ஹெல்மெட் கொஞ்சம் நல்ல கம்பெனியில் வாங்கிட்டேன். பட்டு கேமராவும் மைக்கும் தான் நான் பெருசாக அப்கிரேட் ஆகலை. ஓகே ப்ரோ, ஐ திங்க் நான் இதையே ரொம்ப நேரம் பேசி ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நான் கொஞ்சம் கிட்டக்க போயிட்டு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீ குடிக்கிற அந்த கடைக்கு போயிட்டு கூட நான் வ்ளாக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்ஆர் ப்ரோ எங்கே இருக்காருன்னு மட்டும் கால் பண்ணி கேட்டுக்கிறோம். சரி, ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர் ப்ரோவை பார்த்தாச்சு ஒரு வழியாக. இப்போ தான் மனுஷன் வந்திருக்காரு. அப்படியே ஒரு கூட சேர்ந்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு போகலாம்.
போகலாமா? வாங்க. எஸ்ஆர் ப்ரோனா வேறு யாரும் இல்லைங்க, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான். அவர் வந்து நம்ம சேனல் ஸ்டார்டிங்கில் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாரு. அதாவது கேமிங் வீடியோஸ் போட ஆரம்பித்த டயத்துலேருந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி இப்போ வரைக்கும் ஒரு மோட்டிவேஷன் பண்ணிட்டே இருப்பார். ஸோ ஓகே, அதனால் ஒரு விலாகாக இருக்கும்போது சென்டிமெண்ட்டாக அவரை வச்சு போடுவோமே அப்படின்ட்டு தான் விலாகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்பா கண்டெய்னர் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா நல்லா வெயில் அடிக்காமல் இருந்துச்சு ப்ரோ. மேலே போக முடியாது போல், கீழே ஓடி தான் போகணும். ஓகே, சூப்பர். பாலத்தில் ஏதோ வேலை நடக்குது போல். ரைட்டு, தம்பி லிஃப்ட்டு கேட்பான்னு நினைக்கிறேன். ப்ரோ இதில் போய் திரும்பிடுவேன் நான். இல்லை ப்ரோ, நான் அந்த பைப்பை இதில் போய் திரும்பிடுவேன் அண்டர் கிரவுண்டில். ஆமாம், அது வரைக்கும் வேணாம் வரீங்களா? அந்த முக்கு வரைக்கும் வேணாம் வாங்க. இல்லை தம்பி அங்கிட்டு உள்ளே போகணுன்னாரு, நம்ம இங்கிட்டு திரும்பிடுவோம்ல. எங்கே இந்த பைபாஸ் ஆயா? சரி சரி, வாங்க வாங்க. எங்கே ப்ரோ? இங்கனுக்குள்ளே விட்டுருவாயா? அந்த சைடு போகணுமா? ஆச்சு. இல்லை அதுதான் கேட்டேன் நானே, எங்கிட்டு நம்ம போகிறோம்ல. சரி 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 சரியா தம்பி, பாப்பையா இருக்கட்டும் அதனால் ஒன்றும் இல்லை. ஆமாம், இவர் தாங்க எஸ்எஸ்ஆர் ப்ரோ, நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்துக்குங்க. மீசையெல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக இருப்பாப்புல. அவருக்கு நம்ம பேசுகிறதே கேட்கல, ஏன்னா ஹெல்மெட்டை வைசரை க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னா ஏர் சவுண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது க்ளோஸ் பண்ணது அவர் சுத்தமாக சத்தமே கேட்கல போல். லிஃப்ட்டு கொடுத்த தம்பிக்கும் அதே மாதிரி தான். ஓகே, இந்த பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம ஜெகஜோதியில் வந்து சாப்பிட போகிறோம். ஜெகஜோதியில் எங்கே எங்கே? சரி சரி, இப்போ என்ன சொல்கிறீங்க? இங்கே தானே டீ குடிக்க போகிறோம். சரி ஓகே. கணேஷ் பேக்கரி சொன்னேன். நம்ம உங்களுக்கு டைம் ஆகுதுன்றீங்கல்ல, உங்களுக்கு டைம் ஆனதுனால தான் அந்த பையனுக்கு நான் லிஃப்ட்டு கூட கொடுக்கல. இல்லைனா அந்த பையனை கொண்டு போய் அங்கேயே இறக்கி விட்டு வந்துட்டேன். பைபாஸ் போகணும்னு சொன்னான், அதாவது அந்த சைடு ஊருக்குள்ளே போகணும் போல் அந்த பையன். இல்லை, எனக்கு ஹெல்மெட் போட்டுக்கிறதுனால உள்ளே வந்து சத்தமே கேட்கல சரி வேறு. ஒன்றுனா அந்த பையனும் போங்க போங்கன்னு சொன்னானா, நான் சரி அதெல்லாம் போக சொல்கிறான்ட்டு போனால் அதுக்கப்புறம் என்ன இங்கிட்டு இல்லைண்ணே அந்த பக்கம் ஓடிட்டான். சரி இருங்க, நான் போயிட்டு எஸ்ஆர் ப்ரோ கூட ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறமேட்டு விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர் ப்ரோ கண்டுபிடிச்சி வந்து டீ சாப்பிட உட்காந்தாச்சு. எஸ்ஆர் ப்ரோ, உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் மக்களுக்கு. மக்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை, வீடியோவில் உங்க பார்க்க முடியலங்க, அதை கொடுத்தீங்கன்னா நான் எடுப்பேன். அது உங்கள் எது என் மூஞ்ச பார்க்க முடியல, அதனால தான் நான் எடுத்துக்கிட்டேன். வழக்கமாக நீங்கள் தானே கேட்குங்க, நீங்கள் நான் கேட்குறேன். எதனால் திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணீங்க விளாக் எடுக்கலான்னு? ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், லைவ் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறீங்க. அப்பயே நான் சொல்லியிருக்கேன்ல, மோட்டோ விளாகிங் பண்ணணும் ரொம்ப ஆசை. ஓ, அதனால் திடீர்னு ஒரு சோர்ஸ் கிடச்சிச்சு. அதாவது ஹெல்மெட் வாங்கணும் ஒரு பிளான் இருந்துச்சு. சரி, ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சோம், போட முடியல. ஆசைப்பட்டதை நிறைவேற்றிடுவோம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நெக்ஸ்ட் என்ன பிளானு? ஏதாவது பக்கத்தில் இருக்க ஏரியாலாம் அப்படியே போயிட்டு ஒரு பிளாக் மாதிரி ஷூட் பண்ணி போட முடியும். ஓல்டு இபி ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, பயங்கரமான பேய் இடம். நைட் ஒரு 10 மணிக்கு இவர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து சரி ஒரு பேய் கண்டென்ட் அந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணுவோம்னு சொன்னேன். அப்பயும் இவர் வரல. இல்லை, அதெல்லாம் வேணாம், ஓரம் கட்டிட்டு மோட்டோ விளாகிங் மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினச்சேன். இப்போ இந்த இதில் இருந்து அப்படியே ஏற்கனவே இப்போ கேமிங் வீடியோவில் வந்து இதுக்கு வந்து பாதி பேர் காரி தூக்குவாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையான. இப்போ இதில் இருந்துட்டு அங்கிட்டு உழப்போமா, ஒரு வீடியோ கூட முழுசாக போடலை. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எஸ்ஆர் ப்ரோவை பார்த்து 2 பேரும் ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சாச்சு. அப்படியே கிளம்பலான்னு இருக்கேன். மிச்சத்தை மோட்டோ விளாகிங் பார்ப்போம். சரி ஓகே மக்களே, அப்படியே நம்மளே கிளம்ப போகிறோம். டைம் ஆயிடுச்சு. எஸ்ஆர் ப்ரோ, ஒரு பெரிய விடை பாப்பமா. அவர் நம்மளை ரெக்கார்ட் பண்ணுறாரு, நம்ம அவரை ரெக்கார்ட் பண்ணிட்டு. தயவு செய்து இதெல்லாம் நீங்கள் ரிவீல் பண்ணவே கூடாதுங்க. நான் கஷ்டப்பட்டு இது ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி அப்படிலாம் போடவே கூடாது. கட் பண்ணுங்க. ஆஃப் த டிவி. சரி எஸ்ஆர் ப்ரோ, பாப்பமா போயிட்டு வரேன். எப்படியோ ஃபஸ்ட்டு விலாகு உங்களை வச்சு ஷூட் பண்ணியிருக்கோம். எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எல்லா வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணிடுங்க. நீங்களே வேறு ஐடியிலேருந்து வந்து கமெண்ட் பண்ணி யார் ப்ரோ இவர் சூப்பராக இருக்கார் ப்ரோ, இவருக்காண்டியே வீடியோ பார்க்கலாம் போல இருக்குது, அந்த மாதிரி போட்டு விட்ருங்க ஏதாவது கமெண்ட்டை. ஓகே மக்களே, அவ்வளோதான். எஸ்ஆர் ப்ரோவையும் பார்த்துட்டு
கிளம்பியாச்சு. ஒரு நல்ல மீட்டிங்கு, ஜெகஜோதியில் சூப்பராக ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. அவருக்கு வேலை இருக்குது, நம்மளுக்கு இதுக்கு மேலேனா இருட்டிடும். அதுக்குள்ளே சீக்கிரமாக சாத்தூர் போகணும். அப்போ தான் அந்த விலாகை நான் கரெக்டாக கண்டினியூ வச்சு கட் பண்ண முடியும். சார் ப்ரோ, எஸ் சார் ப்ரோ, உள்ளே போயிடுவீங்களா நீங்கள்? நான் இப்போ அப்படியே கிளம்பவா? சரி ரைட்டு, சரி நீங்கள் அடுத்த விலாகில் பாருங்கள். ஓகே, எஸ் சார் ப்ரோ கிளம்பிட்டாரு. நம்மளும் அப்படியே போக வேண்டியதாங்க. ஐ திங்க் இப்போ பார்க்குற வியூ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் என்ன, கேமராவில் ஷூட் பண்ணோன்னா அவங்களுக்கு இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரியல, ஏன்னா எடிட் பண்ணும்போது தான் எனக்கே தெரியும். இப்போ போய் செக் பண்ணி பார்க்கணும். இந்த வராங்க பார்த்தீங்களா மக்களே, இதைத்தான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். அதே மாதிரி வந்துட்டாங்க பாருங்க. ஆப்போசிட்டில் எவ்வளோ தைரியமாக பாட்டில் ஒரு லைட்டை மட்டும் போட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் நைட் டைம் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நமக்கு செம கடுப்பாகும். ஏன்னா அவன் பாட்டில் ஃபுல் பிரைட்டை போட்டு அவன் பாட்டில் சல்லுன்னு ஆப்போசிட்டில் வருவான். ஹைவேல அப்படி ஆப்போசிட்டில் வரவே கூடாது. விளங்காதீங்க, அந்த யூ-டர்ன் போடக்கூடாதுன்னு வேறு போட்டிருக்கான். அந்த போர்டெலாம் எதையுமே பார்க்க மாட்டாங்க. பாட்டில் இந்த பக்கமும் வருவான், அந்த பக்கம் இருந்தும் வருவானுங்க. ஓகே மக்களே, நான் கொஞ்சம் கிட்டக்க போயிட்டு விளாக் பண்ணுறேன். உங்களுக்கு ரிட்டன் வரும்போது ஓடப்பட்டி பிள்ளையார் கோயில் வழியாக நான் போயிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ரிட்டன் போகும்போது அந்த பாதையில் போவோம். ஏன்னா இந்த ஹைவேலாம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழைய ரோடு, அந்த ரோடு தான். நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாலும் அந்த ரோட்டு வழியாக தான் பஸ்ஸில் போகும்போது அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு போவாங்க. கோயிலுக்கு வந்து அந்த சில்லறை காயின்லாம் போடுவாங்களே, அந்த மாதிரி இது வந்து அங்கேருந்து பஸ்ஸில் வந்து எல்லோரும் தூக்கி எறிஞ்சுவாங்க. நானும் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். இப்போ ஹைவே வந்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் ஹைவே போட்ட புதுசில் கூட நான் போட்டிருக்கேன். பஸ்ஸில் போகும்போது கரெக்டாக கோயிலை நோக்கி அந்த பக்கமாக தூக்கி எறிவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நானே அந்த ரோட்டில் போகிறேன். அப்படி ரிசர்வ் இப்போ தான். எஸ், அதுக்குள்ளே வந்துருச்சா? 635 விழுந்துருக்கு. சரி ஓகே, பார்த்துக்கலாம். இப்படியும் போகலாம், இப்படி கீழே கூடி போனோன்னா ஓடப்பட்டி வன்னி விநாயகர் திருக்கோயில் பார்த்துக்குங்க. ஆக்சுவலாக இதுதான் அந்த காலத்து ஹைவே. இதெல்லாம் இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதே கிடையாது. கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னா மட்டும்தான். திருச்செந்தூர் பாத யாத்திரை போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சாத்தூர்லேருந்து இல்லை அந்த சைட்லேருந்து வர்றவங்க, விருதுநகர், மதுரை அந்த சைட்லேருந்துலாம் வந்தாங்கன்னா இந்த கோயிலுக்குலாம் வந்துட்டு தான் போவாங்க. மெயினாக சாத்தூர்லேருந்து கிளம்புறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓடப்பட்டி பிள்ளையார் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திருச்செந்தூர் போவாங்க பாத யாத்திரை போகிறதுலாம். ஸோ இது வந்து இங்கிட்டு ஒரு ஃபேமஸான கோயில். ஆனால் அந்த ஒரு சீசனில் தான் எல்லாருமே இங்கிட்ட அதிகமாக வருவாங்க. மிச்ச நேரம்லாம் கொஞ்சம் யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்க. ரோடே பார்த்திங்களா எவ்வளோ அமைதியாக அலாதியாக இருக்குது பார்த்திங்களா ரோடு. கார்லாம் ட்ரைவ் பண்ணுறவங்கலாம், புதுசாக டிரைவிங் கற்றுக்கிறவங்களாம் இங்கிட்ட வருவாங்க. நான் வந்து சொல்லிக் கொடுக்குறது ரோடு சூப்பராகும். பார்த்திங்களா இந்த மொத்தமே இந்த 2-3 பூக்கடை தான், சந்தன கடை இந்த இருக்கு பாருங்க. ஓகே, அவ்வளோதான். விநாயகரை பார்த்தாச்சு, கும்பிட்டாச்சு. நின்று பேசிட்டு கும்பிட்டுட்டு போகலாம். ஐயோ விட்டுட்டோம்டா, பள்ளத்தில் விட்டேன். நின்று கும்பிட்டுட்டு போயிருக்கலாம் தான், ஆனால் கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் சீக்கிரமாக போகலாமேன்ட்டு தான். ரோடே பூரா அந்த பாருங்க பள்ளமாக, அவ்வளோதான். ஏன்னா இந்த ரோடு இதுக்கப்புறம் போட மாட்டாங்க, அவ்வளோதான். பராமரிப்பே இல்லாமல் இருக்கும். வரும்போது பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய விநாயகர் சிலை இருந்துச்சா, அது இங்கே தான், இந்த பக்கம் உள்ள கோயில். அதனால் இது வந்து அந்த விநாயகர் கோயில் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான விநாயகர் கோயில். இது ஹைவேலேருந்து பார்க்குறவங்க கும்பிட்டு போகணுமேன்ட்டு இந்தங்களுக்குள்ள பெரிய விநாயகரை வச்சிட்டாங்க. அடங்கப்பத்தா பெரிய அம்மாடி கிணறு மாதிரிலாம் தோண்டி வச்சுருக்காங்க. ரோடு சரியான மோசங்க இங்கிட்டலாம். வேலையெல்லாம் பார்த்தீங்களா ரோட்டுக்கு வந்துருச்சு. இப்போ இப்படி கூட வந்துட்டோன்னா அப்படியே ஹைவேல ஏறிடலாம். இதெல்லாம் சின்ன பிள்ளையில் ஏதோ ஒரு நாள் இருக்கும் ப்ரோ. அந்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாருமே வந்து சாமி கும்பிட்றதுக்காண்டி பாத யாத்திரையாக வருவோம். நாங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு பாத யாத்திரையாக வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் எல்லோரும் ஒரு சண்டே போல்
அப்படியே நடந்தே வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போவோம். இதுக்கு இவ்வளோ ஓரமாக ஒதுங்கி வரோம். பைத்தியம் வேறு. இண்டிகேட்டர் போட்டு வளையறவங்களாம் ரைட்டு தான், கொஞ்சம்னா இடிச்சிருப்பான். அது தாண்டி போயிட்டு தான் திரும்பி தொலைய வேண்டியதானே. இது வந்து இதான் பார்த்தீங்கன்னா சாத்தூர் சாய்பாபா கோயில். வியாழக்கிழமை ஆச்சுன்னா நான் இங்கே வருவேன். ஏதாவது 1-2 நாள் மிஸ் ஆகும், பட் வந்துடுவேன். இது கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டுக்கு. இதாங்க நான் படித்த காலேஜ் SRNM. சாத்தூருக்கு மிக அருகில் உள்ள காலேஜ். இங்கே தான் நான் படித்தேன். அப்போல்லாம் சைக்கிளில் வருவோம் நாங்கள். காலேஜ் முடிக்கிற வரைக்கும் என்கிட்ட பைக்கே கிடையாது. என் ஃப்ரெண்டு ஜோயல்னு ஒரு பையன் இருப்பான். அவன் மட்டும்தான் பைக் வச்சுருப்பான் எங்கள் செட்லேயும். ஏதோ சுசுக்கியில் வச்சுருப்பான் ப்ரோ, ஸ்லிங் ஷாட்டாக ஏதோ ஒரு பேர் வரும். அந்த பைக் பேரே எனக்கு மறந்து போச்சு. செம பைக்கு. அவன் ஒருத்தன் மட்டும் தான் வச்சுருப்பான். 5 கீர் உள்ள பைக்கு அப்பயே வச்சுருந்தான். இப்போ வந்து அது சர்வசாதாரணம், எல்லாத்தையுமே இருக்கும். ஆனால் அப்போ டயத்தில் அதையே நாங்கள் ஆச்சரியமாக பார்த்தோம். அதான் இங்கிட்ட ஃபுல்லாக இங்கேருந்து இந்த காலேஜிலேருந்து அண்ணா நகர் தான் எங்கள் வீடு. அங்கே வரைக்கும் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அது வரைக்கும் நாங்கள் அப்படியே சைக்கிள்லேயே தான் போவோம். நான் என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு பாரத், நாங்கள் 2 பேர் தான் எப்போயுமே போவோம். சம்டைம்ஸ் ஒரே சைக்கிளில் காலையில் வரும்போது நான் அழுத்திட்டு வருவேன், அவன் பின்னாடி உட்காந்துட்டு வருவான். ஈவினிங் போகும்போது அவன் அழுத்திட்டு வருவான், நான் பின்னாடி உட்காந்துட்டு வருவேன். இதை ஒரு ஜாலியாகவே நாங்கள் வாட்டில் எடுத்துகிட்டு போவோம். காலேஜ் முடிஞ்சு 1 வருஷம் கழிச்சு தான் நான் பைக்கே எடுத்தேன். அதுவும் எடுக்கும்போதே டிவிஎஸ் போட்டு தான் எடுக்கணும்னு நினச்சே எடுத்தேன். ஏன்னா மைலேஜுக்கும் கரெக்டாக இருக்கும். இன்னொன்று, நான் ஃபஸ்ட்டு பைக் வந்து நல்லா பழகினது வந்து, அதாவது நல்லா பைக்கை வந்து சரளமாக ஓட்டி பழகினது வந்து டிவிஎஸ் போட்டில் தான். அதனால் பர்சனலாக எனக்கு இந்த பைக்கை ரொம்ப பிடிச்சி 2016 எடுத்தேன். இந்த vlog எவ்வளோ லென்த் இருக்குன்னு எனக்கு தெரில. இதை கட் பண்ணி எவ்வளோ தூரம் ஷார்ட்கட் ஆக்கி போட முடியுமோ அந்தளவுக்கு நான் சுருக்கி இதை நான் vlog-ஆக போட்டுறேன். எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், vlog-ஐ புதுசாக பார்க்குறவங்களாம் மறந்தாமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பாலத்தில் லைட்டை போடுவாங்க, லைட் போட்டாங்கன்னா செமையாக இருக்கும். பட் அந்தளவுக்கு இருட்டலை. இங்கே தான் கிடாரி படம் ஷூட்டிங் எடுத்தாங்க, இந்த பழைய பாலத்தில். அந்த கிடாரியேன்னு ஒரு சாங் வரும், அந்த சாங் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடில் இருக்க பழைய பாலத்தில் தான் எடுத்தாங்க எங்கள் ஊரில். அதுக்கப்புறம் தான் அந்த புது பாலம் போட்டாங்க. அந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பழைய பாலத்தில் இருக்கும்போது இங்கே இருக்கிற புது பாலம் போடுறதெல்லாம் தெரியும், கட்டிக்கிட்டு இருந்தாங்க. லைட்டிங் போட்டாங்க, சூப்பராக இருக்கும் ப்ரோ பாலம் பார்க்குறதுக்கு ஜம்முன்னு. ஓகே மக்களே, நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு கிட்டக்க. நானும் இந்த vlog-ஐ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு vlog-ல ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ டாட்டா மக்களே.